In this class, we are going to learn about acceleration due to gravity. Acceleration due to gravity பார்க்கிறதுக்கு முன்னாடி நியூட்டன்ஸ் யுனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருந்தோம். அந்த நியூட்டன்ஸ் யுனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனை ஒரு முறை நம்ம பார்த்துட்டு ரீகேப் ஒரு 2 minutes பார்த்துட்டு இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு வரலாம்ப்பா. நியூட்டன்ஸ் யுனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், நியூட்டன்ஸ் யுனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். ஆக்சுவலாக அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் என்ன வருதுன்னா, இப்போ யூனிவர்ஸில் நம்ம எங்கேயாவது ஒரு 2 மாஸ் எடுத்துக்கலாம். 2 மாஸ் எடுத்துங்க. இது மாஸ் m1, இது மாஸ் m2 அப்படின்னு எடுத்துங்கப்பா. இப்போ இந்த m1 m2 these two masses are separated by distance rன்னு எடுத்துக்கலாம். These two masses are separated by r distance எடுத்தீங்கன்னா force exerted between these two masses என்ன வந்திருக்கும் பாருங்க. பார்த்தீங்கன்னா directly proportional to product of the masses and inversely proportional to square of the distance between them. அப்போ ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மாசஸ், அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆல்வேஸ் அட்ராக்டிவ் இன் நேச்சர். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாசஸ் வரும் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் அப்படின்னு வரும். இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு m1 இன்டூ m2 டிவைட் பை r ஸ்கொயர்னு கிடைக்குது. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா கேபிட்டல் லெட்டர் G அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? m1 m2 டிவைட் பை r ஸ்கொயர். இந்த கேபிட்டல் லெட்டர் G இருக்கு இல்லைங்களா, இந்த Gக்கு என்ன பேரு பார்த்தீங்கன்னா யுனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இந்த கேபிட்டல் G என்ன சொல்றோம்? யுனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த யுனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் யுனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வந்து ஆக்சுவலா வந்து நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கிலோகிராம் ஸ்கொயர் அப்படின்னு வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. கேபிட்டல் G இஸ் ஈக்குவல் டு F இன்டூ R ஸ்கொயர் டிவைட் பை m1 m2ன்னு வரும். ஓகேங்களா? Fக்கு யூனிட் என்ன பாருங்கப்பா, யூனிட் ஆஃப் F வந்து நியூட்டன், ஆருக்கு வந்து மீட்டர், ஸோ R ஸ்கொயர்னால மீட்டர் ஸ்கொயர் டிவைட் பை மாஸ் இருக்கு, மாஸ் கிலோகிராம், கிலோகிராம் இன்ட்டு கிலோகிராம் பர் கிலோகிராம் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. So unit of universal gravitational constant வந்து நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கிலோகிராம் ஸ்கொயர் வருது. வேல்யூ ஆஃப் G, அதாவது வேல்யூ ஆஃப் யுனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 6.67 இன்ட்டு 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கிலோகிராம் ஸ்கொயர். இதுதான் வந்து வேல்யூ ஆஃப் யுனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ 2 மாசஸ் m1 m2 அப்படின்னு இருந்தா என்ன ஆகும்னா ஃபோர்ஸ் பிட்வீன் தி டூ மாசஸ் ஃபார்முலா வந்து F இஸ் ஈக்குவல் டு G இன்ட்டு m1 m2 பை r ஸ்கொயர். இந்த ஃபோர்ஸ் வந்து அட்ராக்ஷனல் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ் இன் நேச்சரா இருக்கும். அந்த அட்ராக்ஷனல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த 2 மாசஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 2 மாசம் வந்து ஒரு லைன் ஜாயினிங் தேர் சென்டர்ஸ்ல கனெக்ட் பண்ணிடுவோம். அப்படி லைன் ஜாயினிங் தேர் சென்டர்ஸ் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த m1 வந்து m2 அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். இந்த m1 எக்ஸிட் ஃபோர்ஸ் அண்ட் m2 இருக்கிறது ஆக்ஷன். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction. m2 will exert force on m1 அப்படின்னு நமக்கு வந்திருக்கும். So இந்த forces எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா along the line joining the centers and towards to the masses அப்படின்னு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா 2 மாசஸ் இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பிட்வீன் மாசஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் மாசஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வருது அண்ட் டிஸ்டன்ஸ் பை விச் தி மாசஸ் ஆர் செப்பரேட்டட் அப்படின்னு எடுத்துட்டு ஃபோர்ஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை ஒன் பாடி ஆன் அனதர் பாடிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா G m1 m2 டிவைட் பை r ஸ்கொயர். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா நிறைய இடத்துல இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இந்த கான்செப்ட்டுக்கு போகலாம். ஓகே, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இங்க எர்த்னு ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ எர்த் இங்க இருக்கு, கவனிங்க, நம்ம எர்த் இங்க எடுத்திருக்கோம். ஓகேவா? எர்த் இங்க இருக்குப்போ இந்த எர்த்துக்கு மாஸ் வந்து நம்ம கேபிட்டல் M அப்படின்னு எடுத்துப்போம். மாஸ் ஆஃப் தி எர்த் வந்து கேபிட்டல் Mன்னு எடுத்துங்க. அடுத்து ரேடியஸ் ஆஃப் தி எர்த் வந்து கேபிட்டல் Rன்னு எடுத்துங்க. இப்போ எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து நம்ம ஒரு மாஸை வந்து டிராப் பண்றோம், ஸ்மால் m டிராப் பண்றோம். ஒரு பாடியை வந்து டிராப் பண்ற இனிஷியல் வெலாசிட்டி 0ல இருந்து டிராப் பண்ணீங்கன்னா அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு சொல்லுங்க, இந்த ஆப்ஜெக்ட் டவுன்வர்ட் மூவ் ஆகும், வித் இன்க்ரீசிங் வெலாசிட்டில மூவ் ஆகும். அப்ப இன்க்ரீசிங் வெலாசிட்டில மூவ் ஆகுதுன்னா ஒரு பாடிக்கு வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆனா அப்ப ஆக்சலரேஷன் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்படின்னா இந்த பாடி வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு பாடியை வந்து எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து நம்ம ஃப்ரீயா டிராப் பண்ணும்போது திஸ் பாடி அக்வைர்ஸ் ஆக்சலரேஷன். இந்த ஆக்சலரேஷன் அக்வைர்டு பை தி ஃப்ரீலி ஃபாலிங் பாடி இருக்கு இல்லையா, அதுதான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்றோம். இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை நம்ம ஸ்மால் லெட்டர் G ல ரெப்ரசென்ட் பண்றோம்.
கேபிட்டல் லெட்டர் G என்றது யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், ஸ்மால் g என்றது என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்சுவலா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்ன சொல்லுங்க, ஒரு பாடியை வந்து நம்ம எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து ஃப்ரீயா டிராப் பண்ணும்போது எர்த் வந்து அட்ராக்ட் பண்றதுனால இந்த பாடி மேல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ்னால இந்த பாடி வந்து ஆக்சலரேஷன் அக்வயர் பண்ணிக்குது. அந்த ஆக்சலரேஷன் தான் நம்ம என்ன சொல்றோம், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்றோம். அப்ப ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, acceleration acquired by a freely falling body. Acceleration acquired by a freely falling body due to earth pull is known as acceleration due to gravity. அப்ப ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டினா உங்களுக்கு புரியுது. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்னன்னா சொல்லுங்க, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஃப்ரீயா டிராப் பண்ணும்போது அந்த பாடி வந்து ஆக்சலரேஷன் அக்வயர் பண்ணிக்குது டியூ டு எர்த் புல் இஸ் நோன் அஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு வந்து சிம்பிள் வந்து ஜின்னு எடுத்திருக்கும். ஆக்சுவலா நியர் டு எர்த் சர்ஃபேஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எவ்வளவு பார்த்தீங்கன்னா 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். நியர் டு எர்த் சர்ஃபேஸ் என்ன வரும் சொல்லுங்க, ஆக்சலரேஷன் வந்து 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இருக்கு. ஒரு சில டைம்ல ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காக நமக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆக்சுவலா வந்து எர்த் சர்ஃபேஸ்ல எவ்வளவு பார்த்தீங்கன்னா 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஒரு சில டைம்ல சம்ம சால்வ் பண்றது ரவுண்ட் அப் பண்ணி 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் கொடுப்பாங்க. நமக்கு சம்முக்கு எந்த வேல்யூ கொடுக்குறாங்களோ அந்த வேல்யூ யூஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை கொடுக்கலன்னா 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஆக்சுவலா இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, டிபெண்ட்ஸ் ஆன் பிளேஸ் சேஞ்ச் ஆகும். எர்த்துடைய ஒவ்வொரு பிளேஸ்லயும் ஒவ்வொரு மாதிரி வேல்யூ மாறும், ஆனா கொஞ்சமா தான் மாறி இருக்கும். அதே மாதிரி நம்ம எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து வித் ரெஸ்பெக்ட் எர்த் சர்ஃபேஸ் ஹைட் அப்படியே போறோம்னு வச்சுங்க, ஒரு பர்டிகுலர் ஹைட்ல போனீங்கன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வித் ரெஸ்பெக்ட் ஹைட் வந்து டிகிரீஸ் ஆகும். அதே மாதிரி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இன்சைட் எர்த் போனோம்னா வித் டெப்த் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு ஃபார்முலா நம்ம டெரைவ் பண்ணுவோம். அடுத்து வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்னென்ன ஃபேக்டரை வச்சு வேரி ஆகுதுன்றது எல்லாமே பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த கிளாஸ்ல ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதாவது கிராவிட்டி என்றது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை எர்த். ஓகேங்களா? அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை எர்த்னால பாடி ஆக்சலரேஷன் அக்வயர் பண்றதுனால அது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்லி அட் சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்னு எடுத்துக்கலாம். அட் சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் அப்படின்னு நம்ம எடுத்துங்க. ஓகேங்களாப்பா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா, நீங்க ஃபர்ஸ்ட் எர்த் நம்ம வரைவோம் பாருங்க. இப்போ இது வந்து எர்த்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து என்ன பண்றேன்னா, இங்க ஒரு மாஸ், ஸ்மால் மாஸ் இங்க எடுத்துக்கிறேன். இங்க ஒரு ஸ்மால் மாஸ் எடுத்திருக்கேன். இப்போ எர்த்துக்கு மாஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கேபிட்டல் எம்னு எடுத்துங்க. மாஸ் ஆஃப் எர்த் வந்து கேபிட்டல் எம், இந்த மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வந்து ஸ்மால் எம் இங்க பிளேஸ் பண்ணியிருக்கோம். ரேடியஸ் ஆஃப் தி எர்த் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கேபிட்டல் ஆர்னு எடுத்துங்க. கம்பேர் டு ரேடியஸ் ஆஃப் தி எர்த் இந்த ஹைட் ஆஃப் தி இந்த சைஸ் ஆஃப் தி பாடி வந்து வெரி ஸ்மால்னு எடுத்துங்கப்பா. சைஸ் ஆஃப் தி பாடி வெரி ஸ்மால்னு எடுத்துங்க. அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பாடியுடைய சென்டர்ல இருந்து சென்டர் ஆஃப் தி எர்த் இருக்கு இல்லைங்களா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஸ்மால் லெட்டர் ஆர்னு எடுப்போம். இந்த ஸ்மால் லெட்டர் ஆர் வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர். ஏன்னா இந்த எர்த்தோட சைஸை கம்பேர் பண்ணும்போது இந்த நம்ம பிளேஸ் பண்ற பாடியுடைய சைஸ் வெரி ஸ்மால். அப்போ எர்த் சர்ஃபேஸ்ல இந்த பாடியை பிளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த பாடியில இருந்து இந்த ஸ்பியர் இருக்கு இல்லைங்களா, எர்த் இருக்கு இல்லைங்களா, எர்த்துடைய சென்டர் வரைக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளவு பார்த்தோம்னா ரேடியஸ் ஆஃப் தி எர்த் அப்படின்னு கிடைக்குது நமக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்றோம், நம்ம ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கண்டுபிடிக்க போறோம். அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நியூட்டன் செகண்ட்ல யூஸ் பண்ண போறோம். நியூட்டன் செகண்ட்ல என்ன சொல்லுங்க, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம நியூட்டன்ஸ் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் பார்த்தோம் இல்லையாப்பா. நியூட்டன்ஸ் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன், நியூட்டன்ஸ் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன்ல என்ன வருது சொல்லுங்க, F is equal to G into M1 M2 divided by R square. அப்படி தானே ஃபார்முலா பார்த்தோம். அப்ப இங்க ஃபோர்ஸ் Fன்னு எடுத்துக்கிட்டு G வந்து Gன்னு வச்சுங்க. M1ன்றது மாஸ் ஆஃப் தி எர்த்ன்னு எடுத்துங்கப்பா. மாஸ் ஆஃப் தி எர்த். M2ன்றது மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். எந்த ஆப்ஜெக்ட் நம்ம எர்த் சர்ஃபேஸ்ல பிளேஸ் பண்றோமோ அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் அப்படின்னு எடுத்துங்க. டிவைட் பை Rன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் தி எர்த் அண்ட் மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். அது வந்து நம்ம என்ன பண்ணலாம், R ஸ்கொயர். இந்த ஸ்மால் ஆர்ன்றதை நம்ம எவ்வளவு பார்த்திருக்கோம், கேபிட்டல் ஆர் பார்த்திருக்கோம். சரிங்களா? அது கேபிட்டல் ஆர் சப்ஸ்டிட் பண்ணுவோம். இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துங்க. ஈக்குவேஷன் 1 and 2 கம்பேர் பண்ணுங்க. கம்பேர்
equation 1 and 2. Compare equation 1 and 2. அப்படி கம்பேர் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல், ஸோ தட் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா இருக்கும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் போட்டுங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபோர்ஸ்னு இருக்கிறதுனால ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ணுங்க. MA இஸ் ஈக்குவல் டு G இன்ட்டு M இன்ட்டு M டிவைட் பை இந்த ஸ்மால் ஆர் தான் கேபிட்டல் ஆர்னு நமக்கு தெரிஞ்சு ரேடியஸ் ஆஃப் தி எர்த் நீங்க கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஆர் ஸ்கொயர் போட்டுங்க. இப்போ என்ன கேன்சல் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இங்க மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் கேன்சல் பண்ணிருங்க. ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருக்கிறது இந்த M வந்து மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் தான். இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல இருக்கிறது கேபிட்டல் எம்ன்றது மாஸ் ஆஃப் தி எர்த், ஸ்மால் எம்ன்றது மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். அப்போ மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் கேன்சல் பண்ணிட்டோம். இந்த ஆக்சலரேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சலரேஷன் தான் வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த ஆக்சலரேஷன் தான் ஆக்சலரேஷன் அக்வைர்ட் பை தி பாடி, அதுதான் G. ஓகேங்களா? அப்படின்னா நமக்கு Gக்கு என்ன ஃபார்முலா வருது பாருங்க. இப்போ இந்த G இஸ் ஈக்குவல் டு Gm பை ஆர் ஸ்கொயர், Gm பை ஆர் ஸ்கொயர். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் என்ன ஃபார்முலா வருது பார்த்தீங்கன்னா Gm பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நல்ல இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. Acceleration due to gravity on the surface of the earth is small letter G, that is equal to capital G into capital M divided by R square. புரியுதுங்களா? உங்களுக்கு ஒவ்வொரு டேர்ம் என்னன்றது புரியணும். இந்த G என்றது acceleration due to gravity, acceleration due to gravity. இந்த capital R என்றது என்ன சொல்லுங்க? radius of earth, radius of earth. சப்போஸ் வந்து நம்ம வேற ஏதாவது ஒரு பிளானட்டுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னா அந்த பிளானட்டோட ரேடியஸ் எடுத்துக்கணும் இங்க. ஓகேங்களா? இந்த மாஸ்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் எர்த், மாஸ் ஆஃப் எர்த். அடுத்து இந்த G இருக்கு இல்லைங்களா, இந்த கேபிட்டல் G, இந்த கேபிட்டல் G என்றது பார்த்தீங்கன்னா யுனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், கௌசிக் யுனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? இந்த G என்றது என்ன சொல்லுங்கப்பா? யுனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். So small g க்கும் capital G க்கும் இதுதான் ரிலேஷன். small g என்றது acceleration due to gravity, capital G என்றது universal gravitation constant, capital M வந்து mass of the earth, capital R என்றது radius of the earth. So acceleration due to gravity on the surface of the earth க்கு நமக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா capital G is equal to small g equal to capital G into capital M divided by R square, where M is the mass of the earth அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேக்குறேன், யார் கரெக்ட்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணிருக்கோம்னா இது எர்த் நீங்க எடுத்துறோம், ரெண்டு கேஸ் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு கேஸ்ல எர்த்துக்கு வந்து நல்லா கவனிங்க. இங்க 1 கிலோகிராம் ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணியிருக்கேன், அடுத்து இங்க ஒரு 2 கிலோகிராம் ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இந்த 1 கிலோகிராம் ஆப்ஜெக்ட் மேலேயும் 2 கிலோகிராம் ஆப்ஜெக்ட் மேலேயும் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் தி 1 கிலோகிராம் ஆப்ஜெக்ட் வந்து G1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் தி 2 கிலோகிராம் ஆப்ஜெக்ட் வந்து G2ன்னு எடுத்துக்கிறேன். இது ரெண்டு ஈக்குவல் சொல்லாமா, இல்ல லெஸ் தேன் சொல்லாமா, இல்ல கிரேட்டர் தேன் சொல்லாமா, இல்ல டேட்டா இன்சஃபிஷியன்ட் சொல்றீங்களா? क्वेश्चन கேட்டிருக்கேன், நீங்க எல்லாரும் ஆன்சர் சொல்லணும். क्वेश्चन புரியுது இல்லீங்களா? எர்த் சர்ஃபேஸ் மேல என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ரெண்டு ஆப்ஜெக்ட்டை பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஒரு வந்து 1 கிலோகிராம் இருக்கு, இன்னொன்று 2 கிலோகிராம் இருக்கு. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் தீஸ் பாடிஸ் 1 கிலோகிராம் அண்ட் 2 கிலோகிராம் வந்து ஈக்குவல் டுன்னு வருமா, லெஸ் தேன் வருமா, கிரேட்டர் தேன் வருமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட் அப்படின்னு வருமா? என்ன ஆன்சர் வரும்னு நீங்க சொல்லணும்ப்பா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா ஈக்குவல் டுன்னு வரும். ஏன் பாத்தீங்கன்னா இங்க ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டில மாஸ் ஆஃப் தி பாடி கிடையாது, மாஸ் ஆஃப் தி பாடி கிடையாது. ஸோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், மாஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படி வருது. அப்படின்னா இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் என்ன பாத்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் தி எர்த் அண்ட் மாஸ் ஆஃப் தி எர்த் தான் டிபெண்ட் ஆயிருக்கு. G என்றது கான்ஸ்டன்ட், இது யுனிவர்சல் கான்ஸ்டன்ட், எல்லா ஆப்ஜெக்ட்டுமே இந்த G கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ தட் வாட் எவர் பாடி நீங்க எடுத்தாலும் சரி, எல்லா பாடிக்குமே அட் கிவன் பிளேஸ்ல வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும், மாறாது. ஓகேங்களா? சரி, அடுத்த क्वेश्चन கேட்கலாம் பாருங்க. இஃப் ரேடியஸ் ஆஃப் தி எர்த் நம்ம டபுள் பண்ணிடுறோம், இஃப் ரேடியஸ் ஆஃப் தி எர்த் மே டபுள் பண்ணிட்டோம், தென் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி பிகம்ஸ், அதாவது நியூ ரேடியஸ் ஆஃப் எர்த் வந்து r டேஷ் எடுத்துங்க, r டேஷ் வந்து 2r பண்ணிட்டேன். Next, then new acceleration due to gravity becomes how many times? 2 times first option, 4 times second option, 1/2 times third option, 1/4 times fourth option கொடுத்திருக்கேன்ப்பா. क्वेश्चन உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். Acceleration due to gravity at the surface of the earth என்ன ஆகும் if radius of the earth is made double?
ரேடியஸ் ஆஃப் தி எர்த்தை டபுள் பண்ணிட்டோம்னா ரேடியஸ் ஆஃப் தி எர்த்தை டுவைஸ் பண்ணிடுறோம். டுவைஸ் பண்ணிட்டோம்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எத்தனை டைம் ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2, செகண்ட் ஆப்ஷன் 4, தேர்ட் ஆப்ஷன் 1/2, ஃபோர்த் ஆப்ஷன் 1/4 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, இது வந்து சால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு நம்ம ஃபார்முலா தெரியணும். என்ன ஃபார்முலா சொல்லுங்க? gm/r². இப்போ வந்து ரேடியஸ் டபுள் பண்ணியிருக்கோம், மாஸை வந்து நம்ம மாத்தல. ரேடியஸை டபுள் பண்ணியிருக்கோம், மாஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணல அப்படின்னு எடுத்துக்கணும். மாஸ் ஆஃப் தி எர்த் கான்ஸ்டன்ட், ரேடியஸ் ஆஃப் தி எர்த் மேட் டபுள் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது பாத்தீங்கன்னா நியூ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து gm/2r². ரேடியஸ் பிளேஸ்ல 2r² போட்டுங்க. இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஈக்குவேஷன் 1 டிவைடட் பை ஈக்குவேஷன் 2ன்னு போடுங்கப்பா. அப்படி போட்டீங்கன்னா என்ன வரும் பாருங்க? g/g' இஸ் ஈக்குவல் டு gm/r² டிவைடட் பை gm பை இங்க 2r² என்ன வரும்? 4r². ஓகேங்களா? அப்படின்னு வருது. இப்போ இங்க என்ன பண்ணலாம்? இந்த gm கேன்சல் பண்ணிடலாம், இந்த r² கேன்சல் பண்ணிடுங்க. அப்படி கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இப்போ என்ன ஆகுது பாருங்க? இந்த g/g' இருக்கு, இந்த 1/1/4 இருக்குல்ல, இந்த 4 மேல போயிரும்பா. அப்போ 4ன்னு வந்துருச்சு. ஸோ இதுல இருந்து g' ஈக்குவல் என்ன வருது பாருங்க? ஆன்சர் g' ஈக்குவல் டு g/4. இந்த 4 இங்க வந்துடும், g' இங்க போயிடும். அப்போ வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்ன ஆயிருது? 1/4 டைம்ஸ்னு வந்துருது. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்ன ஆயிரும்? 1/4, g/4 டைம்ஸ்னு வந்துருது. அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து 1/4 டைம்ஸ் அப்படின்றது ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन கேட்டுடலாம் பாருங்க. இஃப் மாஸ் ஆஃப் தி எர்த் நான் 4 டைம்ஸ் மாத்திடுறேன். மாஸ் ஆஃப் தி எர்த் மேட் 4 டைம்ஸ், ரேடியஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட். எர்த்துடைய மாஸ் வந்து 4 டைம்ஸ் மாத்திட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, சாரி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி பிகம்ஸ் ஹவு many டைம்ஸ் क्वेश्चन கேட்டிருக்கோம். ரேடியஸ் ஆஃப் தி எர்த் கெப்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வச்சிருக்கோம். நல்லா क्वेश्चन பாருங்க. If mass of the earth made 4 times, acceleration due to gravity becomes how many times? If radius of the earth is constant. Radius நம்ம மாத்தல. இப்படி பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 4 times first option, 1/4 times second option, 16 times third option, 1/16 times fourth option அப்படின்னு கொடுத்திருக்கும். ஸோ இப்போ இதுக்கு என்ன கரெக்ட் ஆன்சர் நீங்க சொல்லணும். சரிங்களா? கொஸ்டின் என்ன பாருங்க? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி becomes how many times if mass of the earth becomes 4m and radius of the earth constant அப்படின்னு சொல்லியிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஃபார்முலா என்ன சொல்லுங்க? gm/r². கரெக்ட்டுங்களா? அப்ப நியூ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்ன வரும்னு சொல்லுங்க? g இன்டு மாஸ் வந்து 4m ஆயிருச்சு, டிவைட் பை r²ன்னு போட்டுறோம். இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துங்க. ஸோ ஈக்குவேஷன் 1 டிவைட் பை ஈக்குவேஷன் 2ன்னு போடுங்க. ஈக்குவேஷன் 1 டிவைட் பை ஈக்குவேஷன் 2 போட்டீங்கன்னா அப்ப g/g' இஸ் ஈக்குவல் டு gm/r² நியூமரேட்டர் வருது, டினாமினேட்டர் gm/g இன்டு 4m/r²ன்னு வருது. கரெக்ட்டுங்களா? இப்போ நம்ம என்ன கேன்சல் பண்ண முடியும் பாருங்க நம்மளால? gm r²ம் gm r² கேன்சல் ஆயிடுச்சா? அப்ப இங்க என்ன ரிமைனிங் இருக்கு பாருங்க? g/g' இஸ் ஈக்குவல் டு 1/4 இருக்குங்களா? இப்போ g' தானே வேணும், g' அந்த பக்கம் கொண்டு போகும், 4 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஸோ g' இஸ் ஈக்குவல் டு 4g. அப்போ 4 டைம்ஸ். ஸோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி பிகம்ஸ் 4 டைம்ஸ் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்ணிடலாம் பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் ஆக்சலரேஷன் சரி, இப்போ if mass of the earth made 4 times and radius of the earth made 2 times, அதாவது radius of the earth டபுள் பண்ணிட்டேன், mass of the earth 4 times பண்ணிட்டேன். mass of the earth 4 times பண்ணிட்டேன், then radius of the earth என்ன பண்ணிட்டேன்? 2 times பண்ணிட்டேன். இப்போ அந்த acceleration due to gravity becomes what happens? First option increases. First option increases. Acceleration due to gravity increases. Second option decreases. Decreases. Third option constant. Third option constant. Fourth option data insufficient. Sufficient data கொடுக்கல சால்வ் பண்றதுக்கு அப்படின்னு क्वेश्चन. Data insufficient. क्वेश्चन நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ எர்த் மாஸ் 4 டைம்ஸ் பண்ணிட்டோம், ரேடியஸ் ஆஃப் தி எர்த் டபுள் பண்ணிட்டோம், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் தி எர்த் சர்ஃபேஸ் என்ன ஆகும் அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்கோம். ஆப்ஷன்ஸ் இன்க்ரீஸ் கொடுத்துருக்கோம், டிக்ரீஸ் கொடுத்துருக்கோம், கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்கோம், டேட்டா இன்சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு என்ன ஃபார்முலா? gm/r². ஓகேங்களா? அப்போ நியூ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்ன வரும்னு சொல்லுங்க? g இன்டு மாஸ் பிளேஸ்ல 4m போட்டுங்க, r பிளேஸ்ல 2rன்னு போட்டுங்கப்பா. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்? g/g', இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துங்க, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துங்க. ஈக்குவேஷன் 1 டிவைட் பை 2ன்னு போட்டீங்கன்னா என்ன வருது பாருங்க? g/g' ஈக்குவல் டு gm/r² டிவைடட் பை என்ன வருது பாருப்பா? g இன்டு 4m டிவைடட் பை 2r² வந்து 4r²ன்னு வந்துருது. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இங்க இந்த 4 கேன்சல் பண்ணிடலாம், இந்த gm கேன்சல் பண்ணிடலாம், இந்த r² கேன்சல் ஆயிருச்சு.
அப்ப என்ன ரிமைனிங் இருக்கு பாருங்க, ஒண்ணுமே இல்லை. அப்ப g by g dash equal to 1 ன்னு வருதுங்களா? இதுல இருந்து g dash is equal to g. அப்ப g மாறல, g சேஞ்ச் ஆகல. so that it is constant. acceleration due to gravity remains constant அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? நெக்ஸ்ட் क्वेश्चन போயிரலாம் பாருங்க. இந்த क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இதுக்கு ஆன்சர் யார் யார் கரெக்ட்டா சொல்றீங்க பார்க்கலாம். if density of the earth is doubled, if density of earth, rho ன்றது என்ன பாத்தீங்கன்னா density, இது வந்து density பா. density of earth doubled and the radius of the earth also doubled, and the radius of earth also doubled, then acceleration due to gravity becomes dash, becomes how many times அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்கோம். ஓகேங்களா? சரி, அப்ப வந்து எர்த் கொடுத்திருக்கோம், அதுக்கு டென்சிட்டி டபுள் பண்ணிட்டோம், ரேடியேஷன் டபுள் பண்ணிட்டோம், acceleration due to gravity how many times, என்னன்னா final acceleration due to gravity divided by initial acceleration due to gravity equal to how much அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 4 times, செகண்ட் ஆப்ஷன் 2 times, தேர்ட் ஆப்ஷன் 1/4 times, ஃபோர்த் ஆப்ஷன் 1/2 times அப்படின்னு கொடுத்திருக்கோம். ஓகேங்களாப்பா? சரி, இப்போ வந்து இந்த சம்ம நீங்க சால்வ் பண்ணுங்க. நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு acceleration due to gravity in terms of density and radiusல உங்களுக்கு ஃபார்முலா டெரைவ் பண்ணி தரேன் நான். ஓகேங்களா? சோ acceleration due to gravity ஆல்ரெடி நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், gm/r² அப்படின்னு நமக்கு தெரியும். gm/r² ன்னு தெரியும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து இத டென்சிட்டி டர்ம்ல எழுதணும், in terms of densityல எழுதணும். அப்போ in terms of densityல எழுதுறதுக்கு நமக்கு டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா தெரியும் சொல்லுங்க, மாஸ் பை வால்யூம். டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா சரண், மாஸ் பை வால்யூம். ஓகேவா? சரி, அப்போ மாஸ் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம், டென்சிட்டி இன்டு வால்யூம். மாஸ்க்கு என்ன எழுதலாம், டென்சிட்டி இன்டு வால்யூம். எர்த் வந்து ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல தானே இருக்கும், அப்போ வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா, 4/3 pi r³ வருமா? சோ அப்போ இந்த மாஸ் எப்படி எழுதிக்கலாம் பாருங்க, மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு 4/3 pi r³ அப்படின்னு வருது. சோ இந்த மாஸ் வேல்யூ கொண்டு போயிட்டு இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம் நம்ம. ஓகேங்களாப்பா? அப்ப மாஸ் வேல்யூ கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க, இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப g is equal to g into மாஸ் வேல்யூல டென்சிட்டி into 4 pi into r³ டிவைட் பை என்ன இருக்கு சொல்லுங்க, r² ன்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்க, இங்க r³ இங்க r² கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஒரு r தான் இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா acceleration due to gravity in terms of density என்ன வரும் சொல்லுங்க, g into rho into 4 pi into r. இதுதான் acceleration due to gravity in terms of density and radiusல. இது வந்து in terms of mass and radiusல கொடுத்திருக்கு. mass and radiusல இது ஃபார்முலா. acceleration due to gravity in terms of mass and radius வந்து இந்த ஃபார்முலா. acceleration due to gravity in terms of density and radius இந்த ஃபார்முலா வருது. இப்போ நம்ம क्वेश्चन என்ன சொல்லி இருக்காங்க பாருங்க, क्वेश्चनல என்ன பாத்தீங்கன்னா டென்சிட்டி டபுள் பண்ணிட்டாங்க, ரேடியஸும் டபுள் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து acceleration due to gravity, நியூ acceleration due to gravity g into density பிளேஸ்ல twice the density ன்னு போட்டுங்க, into 4 pi ன்னு போட்டுட்டு ரேடியஸ் பிளேஸ்ல twice the radius ன்னு போட்டுக்குங்க. சரிங்களா? இப்போ இது என்ன வரும்னு சொல்லுங்க உங்களுக்கு, இது எழுதும் போது பாருங்க, g dash is equal to new acceleration due to gravity equal to இந்த 2 into 2 4 ன்னு எழுதிக்கலாமா, 4 ன்னு எழுதிக்கிங்க. அடுத்து என்னென்ன இருக்கு பாருங்க, இந்த கேபிட்டல் G, இந்த டென்சிட்டி ரோ, அடுத்து இந்த 4 pi இருக்கு, அடுத்து இந்த r இருக்கு. ஓகேங்களா? இப்போ நல்லா கவனிங்க, நான் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது மட்டும் என்ன சொல்லுங்க, இந்த g into rho into 4 pi r இருக்கு இல்லையா, அதுதான் என்ன சொல்லுங்க, இனிஷியல் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி g. இதுல இருந்து நமக்கு என்ன புரிஞ்சது சொல்லுங்க, அப்போ g dash is equal to 4 times of g ன்னு வந்திருக்கா. சோ இதை எப்படி எழுதலாம், g dash by g, இந்த g கீழே கொண்டு வந்துட்டீங்கன்னா நமக்கு is equal to 4 அப்படின்னு கிடைக்குது. சோ ஆன்சர் வந்து என்ன பாத்தீங்கன்னா 4. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் இந்த क्वेश्चनக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி in terms of mass and radiusல எப்படி கொடுத்தோம், g small g equal to capital G into capital M by r² ன்னு கொடுத்துட்டோம். இது acceleration due to gravity in terms of mass of the earth and radius of the earthல கொடுத்தோம். அடுத்து வந்து என்ன பண்ண போறோம்னா acceleration due to gravity in terms of density and radiusல கொடுத்திருந்தோம். ஓகேங்களா? அதுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்தோம், 4 pi into g into density into r. இந்த ஃபார்முலா acceleration due to gravity in terms of density of earth and radius. அப்ப ரெண்டு ஃபார்முலா கொடுத்தோம். இப்போ என்ன ஃபார்முலா கொடுக்க போறேன்னா நான் உங்களுக்கு வந்து acceleration due to gravity in terms of density and massல கொடுக்க போறேன். in terms of density mass. இங்க பாருங்க டென்சிட்டி கிடையாது, இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா டென்சிட்டி கிடையாது, செகண்ட் ஃபார்முலா மாஸ் கிடையாது. இப்போ தேர்ட் ஃபார்முலா ரேடியஸ் இல்லாம ஒரு ஃபார்முலா தரேன் நான்.
அப்போ வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸ் அண்ட் டென்சிட்டில தரேன் சரிங்களா. அது எப்படி பண்ணலாம் பாருங்க. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஃபார்முலா gm/r² தானப்பா. இப்போ இந்த ரேடியஸ் பிளேஸ்ல நான் டென்சிட்டியை சப்ஸ்டிட் பண்ணணும். எப்படி சப்ஸ்டிட் பண்றேன்னு பாருங்க. நமக்கு டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் தெரியும். வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா 4/3 பை ஆர் கியூப் தெரியும் இல்லைங்களா. இதுல இருந்து ஆர் கியூப் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்கப்பா 3 வால்யூம் தெரியும் இல்லைங்களா. இப்போ இந்த வால்யூமை கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டென்சிட்டி ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணிடலாம். டென்சிட்டி ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் வந்து 4/3 பை ஆர் கியூப் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா. இது இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. 4/3 பை ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை டென்சிட்டி. ஓகேங்களா. இந்த 4/3 பை ஆர் கியூப் இங்க கொண்டு வந்துட்டோம், டென்சிட்டி கீழே கொண்டு வந்துட்டோம். இப்போ ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க. ஆர் கியூப் ஈக்குவல் டு 3m டிவைடட் பை 4 பை ரோ அப்படின்னு கிடைச்சிருக்கா. இதுல இருந்து கியூபிக் ரூட் எடுங்க. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 3m டிவைட் பை 4 பை ரோ பவர் 1/3 அப்படின்னு கிடைச்சிருக்குங்களா. ஸோ இந்த வேல்யூ கொண்டு போயிட்டு இங்க ஆர் பிளேஸ்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸ் அண்ட் டென்சிட்டி கிடைக்கும். நல்லா பாருங்க. டென்சிட்டி ஈக்குவல் மாஸ் பை வால்யூம். வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் வந்து வால்யூம் ஆஃப் தி எர்த் வந்து ஸ்பெரிக்கல் செட்னால 4/3 பை ஆர் கியூப் போட்டேன். இந்த வால்யூம் இங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். டென்சிட்டி ஈக்குவல் மாஸ் பை வால்யூம். இதுல இருந்து ஆர் 4/3 பை ஆர் கியூப் இங்க கொண்டு வந்துட்டோம். மாஸ் பை டென்சிட்டி வந்துருச்சு. ஆர் கியூப் ஈக்குவல் 4/3 கீழே வந்து இந்த 3 மேல போயிட்டு 4 பை கீழே வந்துடும். இது ஆர் கியூபா இருக்கு. கியூபிக் ரூட் எடுத்தாச்சு. இப்போ ஆர் கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ண என்ன வருது பாருங்க. G is equal to capital G capital M divided by 3m by 4 pi rho. கரெக்ட்டுங்களா. 4 pi rho whole power 1/3 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா. இதை இப்போ எப்படி மாத்தி எழுதலாம் பாருங்க. G into M நல்லா பாருங்க இன்ட்டு இந்த 4 pi rho divided by இந்த 3 இருக்கு இல்லைங்களா. இப்படி போட்டுட்டு பவர் 1/3 போட்டுட்டு டிவைட் பை m பவர் 1/3. இப்போ இந்த மேல m இருக்கு, இங்க கீழே m பவர் 1/3 இருக்கு இல்லையா. அப்படின்னா இதை மட்டும் தனியா சால்வ் பண்ண என்ன வரும் பாருங்க. இங்க தனியா பண்றேன். m பவர் 1 பை m பவர் 1/3 எப்படி எழுதலாம் பாருங்க. m பவர் 1 மைனஸ் 1/3 வரும் சரிங்களா. அப்ப என்ன வருது m பவர் 2/3 வரும். அப்ப இது மொத்தமா சேர்ந்து இந்த m பை m பவர் 1/3 மொத்தமா சேர்ந்து என்ன வரும் சொல்லுங்க. நமக்கு என்ன வரும் சொல்லுங்கப்பா. 2/3 கிடைக்கும். ஓகேங்களா. சோ அப்போ 2/3 போட்டுடலாம் பாருங்க. So G is equal to capital G into இந்த m power 2/3 போட்டுக்குங்க. இந்த 4 pi rho divided by 3 whole power 1/3 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. So இதுதான் acceleration due to gravity in terms of mass and density அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. Now let us solve some problems. இப்போ வந்து எர்த்துக்கு வந்து என்ன பண்றேன்னா மாஸ் ஆஃப் தி எர்த் எம்னு எடுத்தாச்சு. ரேடியஸ் ஆஃப் தி எர்த் வந்து ஆர்னு எடுத்திருக்கேன். ரேடியஸ் ஆஃப் தி எர்த் வந்து ஆர்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா. இப்போ நான் ஒரு பிளானட் எடுத்துக்கிறேன்ப்பா. இது வந்து ஒரு பிளானட். இது வந்து ஒரு பிளானட். இந்த பிளானட்டுக்கு வந்து மாஸ் வந்து 3mனு இருக்கு. ரேடியஸ் வந்து r/2ன்னு இருக்கு. ரேடியஸ் வந்து r/2 இருக்கு. So what is the ratio of the acceleration due to gravity on the planet by acceleration due to gravity on the earth? இதுதான் கொஸ்டின் மார்க். கொஸ்டின் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எர்த்துக்கு மாஸ் எம்னு எடுத்துட்டோம், ரேடியஸ் ஆர்னு எடுத்திருக்கோம். நம்ம ஒரு பிளானட் அஸ்யூம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஒரு பிளானட்டை வந்து நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கோம். நல்லா கவனிங்க. இந்த பிளானட்டுக்கு வந்து மாஸ் வந்து 3 டைம்ஸ் ஆஃப் எர்த் மாஸ் இருக்கு. ரேடியஸ் ஆஃப் தி பிளானட் வந்து 1/2 ரேடியஸ் ஆஃப் தி எர்த்னு இருக்குப்பா. ஸோ இந்த கேஸ்ல வந்து நமக்கு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் தி பிளானட் பை ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் தி எர்த் இஸ் ஹவ் மச் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஆப்ஷன்ஸ் நீங்க நான் கொடுக்குறேன், நீங்க சொல்லணும். கரெக்டான ஆன்சர் சொல்லுங்கப்பா. ஆப்ஷன்ஸ் கொடுத்துடலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 6 டைம்ஸ். செகண்ட் ஆப்ஷன் வந்து 6, அதாவது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் தி பிளானட் பை ஆக்சலரேஷன் ஆன் தி எர்த் வந்து 6ன்னு கொடுத்துருக்கோம். செகண்ட் ஆப்ஷன் வந்து 3ன்னு கொடுக்குறோம். தேர்ட் ஆப்ஷன் 2ன்னு கொடுத்துருக்கோம். ஃபோர்த் ஆப்ஷன் 12ன்னு கொடுத்துருக்கோம். எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்லணும். கொஸ்டின் நார்மலா ரிப்பீட் பண்றேன் பாருங்க. You are given a planet whose mass is 3 times the earth mass and radius is half of the earth radius. Then acceleration due to gravity on the planet by acceleration due to gravity on the earth is dash. இதான் கொஸ்டின். சரி, இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இது எப்படி சால்வ் பண்ண போறோம்னு பாருங்க. நமக்கு வந்து acceleration due to gravity on the earthக்கு என்ன ஃபார்முலா? gm/r². கரெக்ட்டுங்களா? gm/r². அப்போ அதே ஃபார்முலா தான் பிளானட்டுக்கு யூஸ் பண்ணணும். பிளானட்டுக்கு யூஸ் பண்ணும்போது என்ன வரும் சொல்லுங்க. g into mass of the planet எவ்வளவு போடணும்? 3m.
டிவைட் பை ரேடியஸ் பிளேஸ்ல எவ்வளவு பண்ணோம் r/2 ஹோல் ஸ்கொயர் கரெக்ட்டுங்களா ஓகே இப்படின்னு எழுதிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அந்த பிளானெட்டுக்கு வந்து இந்த g இன்டு இந்த m ன்னு எழுதிடுறோம் இந்த r ஸ்கொயர் போட்டுறோம் இங்க டினாமினேட்டர் 2 ஸ்கொயர் இருக்கு அந்த 2 ஸ்கொயர் மேல போயிடும் ஆல்ரெடி ஒரு 3 இருக்கு இந்த 2 ஸ்கொயர் மேல போயிருது கரெக்ட்டுங்களா இப்போ இந்த 2 ஸ்கொயர் எவ்வளவுப்பா 4 into 3 எவ்வளவு வரும் 12 ன்னு வருது இந்த gm into r ஸ்கொயர் gm divided by r ஸ்கொயர் தான் என்ன சொல்லுங்க இந்த gm by r ஸ்கொயர் தான் acceleration due to gravity on the earth surface அப்படின்னு வந்திருக்கு கரெக்ட்டுங்களா ஓகே அப்போ வந்து acceleration due to gravity on the planet is equal to இந்த gm by r ஸ்கொயர் வந்து acceleration due to gravity on the earth ன்னு எடுத்துக்கலாம் இந்த 2 ஸ்கொயர் வந்து 4 into 3 வந்து 12 ன்னு கிடைச்சிருக்கு ஓகே இப்போ வந்து இத ரீஅரேஞ்ச் பண்ணும்போது acceleration due to gravity on the planet by acceleration due to gravity on the earth is equal to 12 this is the answer so answer வந்து நமக்கு என்ன பாத்தீங்கன்னா 4 times வந்திருக்கு next question போயிரலாம் பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கலாம்னா இது எர்த் னு அஸ்யூம் பண்ணிக்கங்க density of the earth is taken as rho radius of the earth is taken as r now we are taking a planet hypothetical planet this hypothetical planet radius is 2r density is rho by 2 density is rho by 2 then acceleration due to gravity on the surface of the planet is gp acceleration due to gravity on the surface of the earth is ge then what is the value of ratio between acceleration due to gravity on the planet by acceleration due to gravity on the earth options கொடுக்கலாம் பாருங்க first option வந்து 1 first option 1 second option 2 third option 4 fourth option 1 by 4 question repeat பண்ற பாருங்க you are given a hypothetical planet whose density is half of the density of the earth and the radius is twice the radius of the earth then what is the ratio of the acceleration due to gravity on the planet by acceleration due to gravity on the earth அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்கோம் ஓகேங்களா சரி இப்போ இந்த இதுக்கு வந்து நான் ஃபார்முலா acceleration due to gravity in terms of density இன்னொரு முறை நான் ஃபார்முலா டெரைவ் பண்ணி சால்வ் பண்றேன் பாருங்க ஓகேங்களா acceleration due to gravity என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா gm by r ஸ்கொயர் இதுதான் ஜெனரல் ஃபார்முலா அடுத்து வந்து density is equal to நமக்கு mass by volume தெரியும் volume is equal to 4/3 pi r cube அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நல்லா கவனிங்க மாஸ் பிளேஸ்ல என்ன போடலாம்னா மாஸ் பிளேஸ்ல டென்சிட்டி இன்டு வால்யூம் எடுத்துக்கலாம் அப்போ மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு வால்யூம் எடுத்தீங்கன்னா வால்யூம் வந்து 4/3 pi r cube 4/3 pi r cube ஓகேங்களா இந்த மாஸ் கொண்டு போயிட்டு இந்த ஃபார்முலா acceleration due to gravity சப்ஸ்டிட் பண்ணுங்க அப்போ g is equal என்ன வருது g இன்டு மாஸ் பிளேஸ்ல டென்சிட்டி இன்டு 4/3 இன்டு pi r cube அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் டிவைட் பை r ஸ்கொயர் இருக்கு ஓகேங்களா இப்போ என்ன காமனா கேன்சல் பண்ணலாம் இந்த r cube r ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டோம் அப்போ நமக்கு என்ன ரிமைனிங் இருக்கு பாருங்க acceleration due to gravity is equal to g into rho into இந்த 4/3 இருக்கு இல்லீங்களா 4/3 இருக்கு அடுத்து என்ன இருக்கு சொல்லுங்க இங்க pi இருக்கு இங்க r இருக்கு இதுதான் acceleration due to gravity on the surface of the earth in terms of density and radius இதுதான் நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ணியிருந்தோம் அப்படிதானப்பா இங்க வந்து டென்சிட்டி இங்க டெரைவ் பண்ணும்போது நம்ம இங்க ஒரு 3 விட்டுட்டோம் இல்லீங்களா அப்போ இங்க ஒரு 3 போட்டுருக்கணும் acceleration due to gravity இங்க 3/3 இருக்கு இல்லீங்களா அப்ப வந்து இங்க 3 இருக்கணும் இந்த மாஸ் பிளேஸ்ல நம்ம இங்க by 3 போடுறோம் மாஸ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா சொல்லுங்க டென்சிட்டி இன்டு 4/3 pi r cube தரப்போ அப்ப டென்சிட்டி இன்டு 4/3 ன்னு வந்திருக்கும் ஓகேங்களா 4/3 இன்டு pi r cube வரணும் சோ acceleration due to gravity in terms of density என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா g into rho into 4/3 pi r அப்படின்னு வந்திருக்கு நம்ம இங்க எல்லாம் கரெக்டா சால்வ் பண்ணியிருக்கோம் இங்க மாஸ்ல சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த 4/3 நம்ம சப்ஸ்டிட் பண்ணாம விட்டுருக்கோம் அதனால 4/3 ன்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கணும் ஓகேங்களா சோ அப்போ வந்து acceleration due to gravity on the surface of the earth in terms of density எழுதும்போது g into 4/3 pi into density into r வருது இப்போ நம்ம பிளானெட்டுக்கு போயிடுவோம் அந்த பிளானெட்டுக்கு போனீங்கன்னா என்ன வருது பாருங்க பிளானெட்டுக்கு 4/3 into g into density எவ்வளவு rho by 2 into pi into radius எவ்வளவு 2r ஓகேங்களா இப்போ வந்து நம்ம இதை வந்து கேன்சல் பண்ணலாம் என்னென்ன கேன்சல் பண்ணலாம் இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணிருங்க இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா acceleration due to gravity on the planet is equal to 4/3 g into density into pi into r வந்திருக்கு இல்லைங்களா சோ இந்த வேல்யூ மொத்தமே பாருங்க இது வந்து ஸ்மால் g இது வந்து அப்படியே இது வந்து acceleration due to gravity on the earth தான் வந்திருக்கு ஓகே அப்படினா நமக்கு என்ன ஆன்சர் வருது சொல்லுங்க இதுல இருந்து acceleration due to gravity on the planet is equal to acceleration due to gravity on the earth வந்துருச்சு so that acceleration due to gravity on the planet by acceleration due to gravity on the earth equal to 1 ஓகேங்களா சோ அப்ப வந்து ஆன்சர் வந்து நமக்கு 1 ன்னு வருது ஓகேங்களா நெக்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க நம்ம இங்க ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்
இங்கே மாஸ்க்கு வந்து டென்சிட்டி இன்ட்டு 4/3 πr கியூப். அப்போ மாஸ் பிளேஸ்ல டென்சிட்டி இன்ட்டு 4/3 πr கியூப் போட்டுக்கணும். இந்த by 3 நம்ம போட்டுருக்கணும். நம்ம ரேஷியோஸ்ல போனதுனால ஆன்சர்ஸ்ல தப்பு இல்லாம வந்துருச்சு. ஆனா எக்ஸாக்டா நமக்கு ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி அண்ட் ரேடியஸ் வந்து g இன்ட்டு ரோ இன்ட்டு 4/3 πr அப்படின்னு நமக்கு வரணும்.